உங்கள் மேலே இந்த நல்வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் எப்படி இருப்பீங்க? 1, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவர்கள். 2, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவர்கள். 3, உஷ்ணம் வருவதை காணாதவர்கள். 4, இலை பச்சையாய் இருக்கிறவர்கள். 5, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். ஆமன் சொல்லுங்களேன். ஆமன். மரத்தை போல இருப்பீர்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால நல்லா கவனிங்க. அவர் எப்படி உங்களை வச்சிருக்கிறாராம்? ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வச்சிருக்காராம். அவருடைய கற்பனை எப்படி? இப்போ கர்த்தர் தன்னுடைய இமேஜின் அவர் தன்னுடைய இமேஜ் பண்ணி தானே எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு. வானம், பூமி, சூரியன், சந்திரன்லாம் தன்னுடைய இமேஜில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைச்சார்ல. நம்மளை படைச்சவர், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் படைச்சவர் இப்படி ஒரு காரியத்தை தன் மனதில் வச்சிருக்காரா. எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவியானவர் வாசம் செய்கிறார்ல, நமக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுது தேவ ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். சொல்லுங்க. உங்களை அப்படி பார்க்குறாராம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத நீரூற்றா கர்த்தர் பார்க்குறாராம்.